எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கனாக்கா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், நேஷனாலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் தெரியுமோ எல்லா லாங்குவேஜையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th, 10th முடிச்சிங்கன்னா 10th, இல்லை டிகிரி முடிச்சிங்கன்னா டிகிரி, கிராஜுவேட் முடிச்சிருந்தா போஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு இங்கே வந்து என்ன யூனிவர்சிட்டி எப்போ பாஸ் பண்ணீங்க, அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா, ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல் இருந்தால் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே. ஸ்டேட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதனா வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா அந்த டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சோசியல் அனாலிட்டிக்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெட்டில்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து எதனா ஒன்று ஒர்க் பண்ணிருக்கீங்களா, ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து இங்க என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கா, இல்ல வந்து வேற எதனா ஸ்கில்ஸ் எதனா இருக்கா, அதை நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதனா தெரியும்னு சொல்ற பட்சத்தில் நீங்க வந்து இந்த அதர் ஸ்கில்ல வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களோட டேட், உங்களோட பிளேஸ், அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துட்டு நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நார்த் சர்க்கிள், தமிழ்நாடு அர்பன் ஹாபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, நியூ நம்பர் 56, ஓல்டு நம்பர் 140, ஆந்தம் ஹை ரோட், சென்னை 6,04,000 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியாசர்பாடி, டிபி சத்திரம், தேனாம்பாட்டி, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான வேகன்சி வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ, பேச்சுலர் ஆர் எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கு. ஸோ நாலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஸோ அது மாதிரி வந்து ஸ்டேஜ் ஸ்கில் வேணும். ஸோ அது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் டயட் அந்த ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்ல டிவிஷன் லெவல்லையோ இல்ல ஸ்டேட் லெவல்லையோ ஸோ இந்த மாதிரி வந்து எதனா ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்க அதை வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க இன்டர்வியூ மட்டும் தான். ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எடுப்பாங்க. ஸோ இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்க கையால எழுதி அதை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அட்ரஸ்க்கு நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா SSLC, ஹையர் செகண்டரி, பர்த் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தா அதோட செல்ஃப் டெஸ்ட் போட்டு நீங்க வந்து வைக்கணும். ஸோ அது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் லெவல்ல என்ன இருந்துச்சுன்னா அதே நீங்க வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா நீங்க தாராளமா இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த தகவல் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.